الحمد لله رب العالمين. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: استغفر لهم أو لا تستغفر لهم إن تستغفر لهم 70 مرة فلن يغفر الله لهم ذلك بأنهم كفروا بالله ورسوله والله لا يهدي القوم الفاسقين. صدق الله العليم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من صلى عليه 3 صفوف فقد أوجب أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்கள் மீதும் ஏக வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆரம்பமாக ஒரு ஆயத்தை ஓதி காட்டினேன். அந்த ஆயத்தினுடைய அர்த்தங்களும் அதை மையமாக கொண்ட ஒரு சம்பவமும் நமக்கு மரணத்தை நினைவு கூறுவது மட்டுமல்லாமல் ஜனாசா தொழுகையை பற்றிய முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஜனாசா தொழுகையினுடைய சட்டத்திட்டங்கள், மையத்தினுடைய சட்டத்திட்டங்கள், அதிலே கலந்து கொள்வதற்கான சிறப்புகள், சவாபுகள், செய்யக்கூடியவைகள், செய்யக்கூடாதவைகள், இவைகளை பற்றிய விவரங்களைத்தான் இந்த ஒரு நல்ல வேளையிலே நாம் அறிய இருக்கிறோம். 9வது அத்தியாயம் 80வது வசனம். இந்த வசனம் இறங்கிய சில நாட்களிலே அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவன் இறந்து விட்டான். இந்த ஆயத்து என்ன அர்த்தத்தை தாங்கியிருக்கிறது அப்படின்னு சொன்னா, முனாஃபிக்குகளுடைய விஷயத்திலே இறக்கி அருளப்பட்ட ஒரு ஆயத்து. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நபியே, அந்த முனாஃபிக்குகளுடைய விஷயத்துல, நயவஞ்சகர்களுடைய விஷயத்துல நீங்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரினாலும் பாவ மன்னிப்பு கோராவிட்டாலும், இன்னும் சொல்ல போனா 70 தடவைக்கு மேலாக, 70 முறைக்கு மேலாக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினாலும் கூட, கேட்டாலும் கூட, பல யக்ஃபிரல்லாஹு லஹும், அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ذَلِكَ بِأَنَّهُمْ كَفَرُوا بِاللَّهِ وَرَسُولِهِ. ஏன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்? அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நிராகரித்த காரணத்தினால் ஆகும். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். நெறிகட்ட சமுதாயத்துக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்பதாக சொல்லி அல்லாஹ் இந்த ஆயத்தை முடிக்கிறான். ஆக இது முனாஃபிக்குகளுடைய விஷயத்தில் இறக்கி அருளப்பட்ட ஆயத்து. இந்த ஆயத்தை இறங்கின சில நாட்களுக்கு பிறகு முனாஃபிக்குகளின் தலைவனாக இருந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் மரண தருவாயில் இருக்கிறான். மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த மனிதனை பார்க்கிறதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் சூழ போறாங்க. எவ்வளவு பெருந்தன்மை பாருங்க. உள்ளுக்குள்ளேயே இருந்து கரையான் போன்று சஹாபாக்களுடைய அத்தனை நலவான விஷயங்களையும் பாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தான். எதிரியை கூட மன்னிச்சிடலாம், துரோகியை மன்னிக்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த துரோகத்தினுடைய லிஸ்ட்ல வரக்கூடிய முனாஃபிக்குகள் நேரடியாக எதிர்த்தா இவர்களை எதிர்கொள்ள முடியாது என்கிற ஒரு நரித்தனமான சிந்தனையின் அடிப்படையில, வெளிப்படையில முஸ்லிம்களாக காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ள இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுவது, அதான் முனாஃபிக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட முனாஃபிக்குகளை உண்டு பண்ணிய, உருவாக்கிய, கோஷ்டி சேர்த்த தலைவனாக கருதப்படக்கூடிய அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் மரண தருவாயில் இருக்கிறத கேள்விப்பட்டுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு தேடி சென்று பார்க்கிறார். அவனை பார்த்து சொல்கிறார்கள், உன்னுடைய இழப்புக்கு காரணம் எதிரிகளின் மீது நீ வைத்திருந்த நம்பிக்கையும் யூதர்களின் மீதான உன்னுடைய பாசமும் தான் இப்படிப்பட்ட இழப்பை உனக்கு ஏற்படுத்திவிட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அவன் சொல்றான், நீங்க தான் எனக்கு தொழுக வைக்கணும். நான் இறந்து போய்விட்டால்
நீங்கள் தான் எனக்கு தொழுக வைக்க வேண்டும், உங்களுடைய மேலங்கி தான் எனக்கு கஃனாக இருக்க வேண்டும், நீங்கள் எனக்கு அதிகமாக பாவமன்னிப்பு தேட வேண்டும் என்று அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் சொல்றார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வைத்த ஒரு 3 கோரிக்கைகள். மரண தருவாயில் இருக்கும் பொழுது, இறந்து போனதுக்கு பிறகு அவனுடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தகப்பனாருடைய கோரிக்கையை நினைவுபடுத்தி, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நபியின் மீது தன்னுடைய உயிரையும் விட அதிகமாக பிரியம் வைத்திருக்கக்கூடியவர் அவனுடைய மகனார், என்னுடைய தகப்பனாருக்கு நீங்க தொழுகு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகு வைப்பதற்கு, ஜனாசா தொழுகை வைப்பதற்கு தயாராகிறார். முனாஃபிக்குன்னா யாருன்னு சொல்லிட்டேன். வெளிப்படையில முஸ்லிம்களா இருப்பாங்க, உங்களுக்கு காஃபிர்னு சொல்லிட முடியாது, ஆனா உள்ளுக்குள்ள இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஜனாசா தொலை வைப்பதற்கு ஆயத்தமாகிறார்கள். இந்த ஆயத்து இறங்கியும் கூட, இப்படி ஒரு ஆயத்து இறங்கியும் கூட என்ன அர்த்தம் சொன்னேன்? இஸ்தக்ஃபில்லஹும் அவ்லா தஸ்தக்ஃபில்லஹும், நீங்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரினாலும் சரி கோராவிட்டாலும் சரி, இன்தஸ்தக்ஃபில்லஹும் 70 மர்ரத்தன், 70 முறை பாவ மன்னிப்பு தேடினாலும் பலன், யக்ஃபிருல்லாஹு லஹும், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான் என்ற ஆயத்து இறங்கிய சில நாட்களுக்கு பிறகுதான் இவனுடைய இறப்பு ஏற்படுகிறது, இந்த நிகழ்வு நடக்கிறது. இருந்தும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்தமாகிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறுக்கிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இவனுக்கா தொலை வைக்க போறீங்க? ஜனாசா தொழுகைனா என்ன? இறந்து போனவருக்கு பாவ மன்னிப்பு தேடுவது, அதுதான் ஜனாசா தொழுகை. ஒரு பிரார்த்தனை தொழுகை, அவ்வளவுதான். மன்னிப்பே கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்ட ஆயத்துல, அதுக்கு பிறகு நீங்க ஏன் தொழுக வைக்கணும்? தொழு வைக்கக்கூடிய பொறுப்பை நீங்க ஏன் எடுத்துக்கொள்ளணும்? வேண்டாம். அவன் செஞ்சது சாதாரண விஷயம் இல்லை, நிறைய விஷமத்தனமான காரியங்களை என்னென்னலாம் பண்ணான் தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா? அதனால நீங்க ஜனாசா தொலை வைக்க கூடாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முட்டுக்கட்டை போடுகிறார். அப்படி இருந்தும் கூட கருணை கடலான, கருணையே உருவான இந்த சமுதாயத்தின் மீது, மனித சமூகத்தின் மீது கவலை கொண்ட, கருணை கொண்ட அது போன்ற ஒரு உள்ளத்தை இந்த உலகத்திலே யாரையும் பார்த்திருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமரே, இஸ்தக்ஃபில்லஹும் அவ்லா தஸ்தக்ஃபில்லஹும், நீங்கள் மன்னிப்பு கோரினாலும் கோராவிட்டாலும் என்று அல்லாஹ் தஆலா கோருவது கோராமல் இருப்பது, மன்னிப்பு கேட்பது கேட்காமல் இருப்பது என்னுடைய இஷ்டத்திலே விட்டிருக்கிறான், என்னுடைய உரிமையிலே விட்டிருக்கிறான். அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவதை நான் தேர்வு செய்கிறேன். இந்த 70 மர்ரத்தன், 70 முறை கேட்டாலும் சரி, அல்லாஹ் சொல்றான், நான் 71வது தடவையாவது கேட்பேன், 70 தடவைக்கு மேலையாவது கேட்பேன். நினைச்சு பார்க்க முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் என்ன, கருணை என்ன, இதுக்கு நிகர எந்த மனிதரையாவது கொண்டு வந்து நிக்க வைக்க முடியுமா? 70 தடவைக்கு மேலேயாவது நான் வந்து அவருக்காக நான் பாவம் நினைக்கிறேன். யாருக்காக? உறவினருக்காகவா? அல்லது வேற ஏதாவது காரணம் இருக்குதா? இல்ல பெரிய தியாகிக்காகவா? பக்கா விரோதி, பக்கா துரோகி, அவனால பாதிக்கப்பட்ட சஹாபாக்கள் ஏராளம் ஏராளம், குடும்பத்தை இழந்தவர்கள் ஏராளம், சொத்து சுகங்களை இழந்தவர்கள் ஏராளம், இரத்த கண்ணீர் வடித்தவர்கள் ஏராளம். இன்று வரை அவன் செய்த தாக்கம் ஷியாக்களுடைய உருவத்திலே வந்து நிற்கிறது. அங்கிருந்து ஆரம்பிச்சதுதான். தேவையில்லாத குழப்பமான விஷயங்களை உண்டு பண்ணி இன்னைக்கு ஷியாக்களுடைய உருவத்தில் வந்து நிற்குது. அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, விசுலசுடைய காலத்திலேயே சாட்சி ஆயிடுச்சு. அதனால அந்த குழப்பத்துக்கு பல பெயர்கள் சுட்டப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட நபருக்கு ஜனாசாக்களை வைக்காதீங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நாயத்துக்கு இப்படி சொல்றாங்க. இந்த மாதிரியான காரணங்கள் அடுக்கலாம். இன்னைக்கு தொழுக வைக்கிறாங்க, எனக்கு அல்லாஹ் உரிமை அளிச்சிருக்கிறான்,
70 தடவை பாவ மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன்னா நான் 70 தடவை மேலேயாவது கேட்டு எல்லா இடத்துல எப்படியாவது மன்னிப்பு கேட்டு வாங்கிக்கிறேன். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது, முஸ்லிம் ஷரீஃப்லையும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. இப்போ ஜனாசா தொழுகை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது, அதிலே கலந்து கொள்வது என்பது எவ்வளவு முக்கியமானது. மையத்தை ஆனதற்கு பிறகு அந்த மையத்துக்காக பாவ மன்னிப்பு தேடுவது என்பது எவ்வளவு முக்கியமானது. அது முக்கியமானது என்பதை இதை விட வேற எந்த வழியில விளக்கி சொல்ல முடியும், வேற எப்படி புரிய வைக்க முடியும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதுல இன்னொரு விஷயத்தை அடிஷனலா நாம் தெரிஞ்சுக்கிறோம். நபிசுல்லாஹுடைய காலத்துல அவ்வளவு முனாஃபிக்குகள் இருந்தும் கூட யாரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்ட சொல்லல, குத்த சொல்லல, அடிக்க சொல்லல. அவர்களிடத்துல ஒரு பெரிய பட்டியலே இருந்துச்சு. வெளிப்படையில இஸ்லாமியர்களாகவும் உள்ளுக்குள்ள எதிரிகளாகவும் இருக்கக்கூடிய அந்த நயவஞ்சகர்களுடைய பட்டியலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில இருந்துச்சு. சாஹிபு சிர், ரகசிய தோழர் என்று சொல்லக்கூடிய ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலையும் அது இருந்துச்சு. அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் யார் யாரெல்லாம் நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூட கேட்டு பார்த்தாங்க, அந்த பட்டியலில் நான் எதுவும் இருக்கிறேனா அப்படின்னு. அப்படி பட்டவர்த்தனமாக தெரிந்திருந்தும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குவதற்கோ கொலை செய்வதற்கோ நினைக்கல. ஜனாதா வைத்த பாவம் மன்னிப்பு கேட்கிறது இருந்தாங்க. ஆனா நம்முடைய சமுதாயத்தில் ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ஊட்டக்கட்டையை தூக்கிட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் உருண்டு புரண்டுகிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேல உள்ள விஷயங்களை நீங்களே விவரம் இல்லாத ஆள்கள் விவரம் விரிவா விளையும் ஒரு நினைவுபடுத்துறதுக்கான இதை நான் சொல்றேன். அடுத்து இது சம்பந்தமா நம்ம விளங்கக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய சட்டத்திட்டங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, மையத்துக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் சமுதாயத்தின் மீது பரவலாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரின் மீது அதனுடைய கடமை வருகிறது. ஆனா ஃபர்து கிஃபாயா என்கிற அடிப்படையில் யாராவது சிலர் இதை நிறைவேற்றிட்டாங்கன்னா எல்லாரின் மீது உள்ள கடமையை நீங்கிடும். யாருமே செய்யாத பட்சத்தில் அனைவர்களின் மீது குற்றம் உண்டாகும். அதனால தான் அதை ஃபர்து கிஃபாயான்னு சொல்றோம். இப்போ பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. மையத்தினுடைய விஷயத்துல மெயினான விஷயங்கள் என்ன தெரியுமா? குளிப்பாட்டுறது, கஃன் இடுறது, அடக்கம் பண்றது. இதுதான் பிரதானமான விஷயங்கள். அந்த தொழுகை வைக்கிறதுக்கு பேர் ஜனாசா தொழுகைன்னு சொல்றாங்க. அது பிரார்த்தனை தொழுகை, மையத்தினுடைய பாவ மன்னிப்புக்காக தொழக்கூடிய தொழுகை. இந்த ஜனாசா தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை ஷரியத்து கொடுக்குது அப்படின்னு சொன்னா, பக்கத்துல தான் பைப் இருக்குது. ஜனாசா தொழுகை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க போய் பைப்பை திருகி தண்ணியில ஒளிச்சுட்டு வர்றதுக்குள்ளாட்டி ஜனாசா தொழுகை முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற பயம் இருந்தால், அந்த அளவுக்கு கூட கால அவகாசம் இல்லை என்பதாக நமக்கு தெரிய வந்தால், உடனே பக்கத்தில் இருக்கிறது எதிரியாவது உள்ள தைமத்தை செஞ்சு உடனே ஜனாசா தொழுகை போய் சேர்ந்துடும். ஜாயிஸ், அனுமதி. தண்ணி இருக்கும்போது தைமம் செய்யலாமா? தைமம் செஞ்சா கூடுமா? எப்ப கூடும்? தண்ணி இருக்கவே எப்ப தைமம் கூடும் தெரியுமா? ஜனாசா தொழுகை தப்பிவிடும் என்று இருந்தால். ஒளிச்சுட்டு போறதுக்குள்ளாட்டியும் ஜனாசா தொழுகை முடிஞ்சிடும். நான் நீளமான சூறாவை ஒதுக்கிட்டு இருக்க போறாங்க, உடனே முடியக்கூடியது தானே. உடனே தைமம் செஞ்சாவது உடனே போய் சேர்ந்துடும். இதுவும் பாருங்க, ஜனாசா தொழுகையில கலந்துக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஷரியத்து சட்டத்தை அப்படியே தளர்த்துது பாருங்க, அந்த நன்மையை பெறுவதற்காக என்பதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க, ஜனாசா தொழுகையில கலந்துக்குங்க. தொழுகையினுடைய சமயத்துல உங்களுக்குள்ள ஒரு விதமான துக்கம் ஏற்படும். துக்கமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர் அல்லாஹ்வுடைய நிழலிலே இருக்கிறார். துக்கமான ஒரு நிலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால் அவர் நன்மை அவரின் மீது சரணமாக வந்து கொண்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு ஹதீஸ் அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 வரிசையாக அமைக்கப்பட்டு ஜனாசா தொழுகை தொலை வைக்கப்படக்கூடிய அந்த மையத்து சுவனம் புகும், சுவனம் செல்வது கட்டாயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அபூதாவுது ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் இருக்கிறாங்க என்று இருந்தாலும் கூட ஒற்றப்படையான முறையிலே சப்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். 3ஆக 5ஆக 7ஆக 9ஆக 11ஆக இப்படியாக அதிகமான நபர்கள் இருந்தாலும் கூட ஒற்றப்படையான அடிப்படையிலே சப்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீஸ்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, மன் ஸல்லா அலைஹி ஸலாஸத்து ஸுஃபூஃபின் ஃபகத் அவ்ஜப. எந்த மையத்துக்காக 3 சப்புகள் அமைத்து தொலை வைக்கப்படுகிறதோ, தொழுகை நடைபெறுகிறதோ, அந்த மையத்திற்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஜனாசா தொழுகையில இமாம் என்ன ஓதுறாங்களோ அதே முக்ததிகளும் பின்பற்றி தொழக்கூடியவர்களும் அதையே ஓத வேண்டும் என்பதாக இருக்குது. ஜனாசா தொழுகை ஆரம்பிச்ச உடனே முதல் தக்பீர்ல சனாவோ அல்ஹம்து சூராவோ ஓதிக்கொள்ள வேண்டும். ஹனஃபி அடிப்படையில் சனா ஓதுனது, ஷாஃபி அடிப்படையில் அல்ஹம்து சூரா ஓதிக்கிறது. அடுத்த 2வது தக்பீர்ல ஸலவாத் ஓதணும். அத்தஹியாத்துல ஓதுறதுல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா, அப்புறம் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா. இந்த நான் உதாரணத்துக்கு நிப்பாட்டிட்டேன், அதோட நிப்பாட்டிட கூடாது, முழுசா ஓதி முடிச்சிடணும். அந்த 2 ஸலவாத்தையும் 2வது தக்பீர்ல ஓதி முடிச்சிடணும். 3வது தக்பீர்ல மையத்துக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய துஆ சொல்லி தரப்பட்டிருக்கு ஹதீஸ்ல. அது என்ன துஆ அப்படின்னு சொன்னா, அல்லாஹும்ம மக்ஃபிர் லி ஹய்யினா வ மையித்தினா, எங்களில் உயிரோட இருப்பவர்கள், எங்களில் இறந்து விட்டவர்கள், வ ஷாஹிதினா வ காயிபினா, வருகை தந்திருப்பவர்கள், வருகை தராதவர்கள், வ ஸகீரினா வ கபீரினா, எங்களில் சிறியவர்கள் பெரியவர்கள், வ தக்கரினா வ உன்சானா, எங்களில் ஆண்கள் பெண்கள், இவர்கள் அனைவர்களையும் யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயா. அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா, எங்களில் யாரையெல்லாம் நீ வாழ வைக்கின்றாயோ, வஹய்ஹி அலல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய அடிப்படையில் எங்களை வாழ வைப்பாயா. வமன் தவஃபைதஹு மின்னா ஃபதவஃபஹு அலல் ஈமான், எங்களில் யாருடைய உயிரையெல்லாம் நீ கைப்பற்றுகிறாயோ, மரணிக்க செய்கிறாயோ, இறை நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே எங்களுடைய உயிரை, இறை நம்பிக்கை சார்ந்த ஒரு நிலையில் இருக்கும் பொழுது எங்களுடைய உயிரை கைப்பற்றுவாயாக என்பது அந்த துஆவினுடைய பொருளாகும். இது 3வது ரக்அத்தில் ஓதக்கூடிய மையத்துக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆ. 4வது தக்பீர்ல எதுவுமே இல்லாம, எதுவுமே கூறாம நம்ம சலாம் கொடுத்து ஜனாசாவுடைய தொழுகையை முடிச்சிடணும். ஜனாசாவுக்கு பின்னால செல்லும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நிலை சிந்தனை வரும். நம்ம இப்போ அந்த ஜனாசாவை கொண்டு போய் மண்ணில் புதைக்கிறோம், அடக்கம் பண்றோம். இதே மாதிரி தானே 4 பேரை நம்மையும் தூக்கிட்டு போவாங்க, நம்மையும் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. இதே நிலை தானே நமக்கு வாழ்க்கையில ஏற்படும். அதை எப்போ ஏற்படும் சொல்ல முடியாது. நாளைக்கா, இன்னைக்கா, நாளை கழிச்சா, இதான மனிதனுடைய வாழ்க்கை. இந்த சிந்தனைலாம் அந்த நேரத்தில் கூட வரலான்னு வேற எப்போ வரும்? அந்த நேரத்தில் கூட வரலைன்னா இறுதி நிலை சிந்தனை ஏற்பட வேண்டும். ஜனாசாவை பின்பற்றி சொல்லுகிறது அடக்கம் பண்ற வரைக்கும் ஒரு கவலையான ஒரு உள்ளத்திலேயே இருக்கணும். மற்ற டைம்கள்ல தான் காலம் முழுவதும் உலகத்துக்காண்டி கவலைப்பட்டு இருக்கிறோம். அந்த கொஞ்ச நேரமாவது மறுமை சிந்தனை வர வேணாமா? மறுமைக்காண்டி கவலைப்பட வேணாமா? ஆக அந்த மாதிரியான ஒரு சிந்தனையில தான் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அதை நம்ம கலந்துக்கிறோம். தொழுகையில இருந்து அடக்கம் பண்ற வரைக்கும். அடுத்து இந்த ஜனாசா தொழுகையில ருக்கு இல்லை, சுஜூது இல்லை. ஏன் இல்லை? தொழுகைன்னு சொல்றோம். தொழுகைன்னா ருக்கு இருக்கணுமே, சஜிதா இருக்கணுமே. ஏன் இந்த ஜனாசா தொழுகையில ருக்கு இல்லை, சஜிதா இல்லை அப்படின்னு சொன்னா, நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம், அது ஒரு பிரார்த்தனை தொழுகை. மையத்தினுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி சொல்லக்கூடிய தொழுகை. அதனால மற்ற தொழுகை மாதிரி அது கிடையாது. அதனால தான் சுஜூது இல்லை, ருக்கு இல்லை. அதனால தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கிராஸ் பண்ணாங்க. ஏன் இவனுக்கு போய் நீங்க தொழுவு வைக்கிறீங்க? அல்லாஹ் தான் சொல்லிட்டான்ல, பல யக்ஃபிருல்லாஹு லஹும், நாஃபிக்குகளுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டானே. ஜனாசா தொழுகையே மன்னிப்புக்காகத்தானே, மையத்தினுடைய பாவ மன்னிப்புக்காகத்தானே. எப்போ முனாஃபிக்குகளை அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு அல்லாஹ் ஆயத்துல தெளிவா சொல்லிட்டானா, அப்புறம் எதுக்கு முனாஃபிக்குகளுடைய தலைவனுக்கு நீங்க தொழுவு வைக்க போறீங்க அப்படின்னு கிராஸ் பண்ணாங்க. ஏன்னா இது பிரார்த்தனை தொழுகை. அதனால அதுல ருக்கு சுஜூது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷிர்க் செய்யாத ஒரு நிலையில, இணை வைப்புல சம்பந்தப்படாத ஒரு நிலையில 40 பேர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த ஜனாசா தொழுகை இருக்குது. அந்த மையத்தினுடைய விஷயத்துல அவர்கள் கலந்து கொண்ட அந்த விஷயங்களை எல்லாம் சாட்சிகளாக கருதப்படும், சிபாரிசுகளாக கருதப்பட்டு மையத்தினுடைய விஷயத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகையினால இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் அது ஒரு பிரார்த்தனையாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஒரு சிபாரிசாக, சாட்சியாக, மையத்திற்கு நற்சான்று வழங்குவதாகத்தான் அந்த தொழுகை பார்க்கப்படுகிறது. அதனால தான் ருக்கு சுஜூது இல்லை.
இப்படி ஒரு 40 பேர் கலந்து கொள்றது எவ்வளவு பெரிய மையத்துக்கு நலவான ஒரு விஷயம். ஆனா நம்முடைய பழக்கத்துல, நடைமுறையில சில சமயங்கள் பெரும்பாலும் எல்லாம் வக்து டயத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. சில பேர் அவங்க வரணும், இவங்க வரணும், அவங்க பார்க்கணும், இவங்க பார்க்கணும், இந்த பிளேட்ல ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க, இறங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, வந்துகிட்டு இருக்கிறாங்க, நொந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அன்டயத்துல, தொழுகை அல்லாத டயத்துல வந்து ஒரு 10-12 பேராக 13 பேராக தொழுதுட்டு போனா நம்ம எல்லா சமயங்கள்லையுமே ஜனாசான்னு வந்துட்டா ஒரு நல்ல தெரிவிக்கணும். ஜனாசாவுடைய நலவுக்குத்தான் நீங்க முதலிடம் கொடுக்கணும். நம்முடைய திருப்திக்கோ நம்முடைய விருப்பத்துக்கோ முக்கியத்துவம் தரக்கூடாது. கடைசி நேரத்தில் கூட அதனுடைய நலவை நாடிட்டு போவோமே. உயிரோட இருக்கும் பொழுதுதான் 1000 கருத்து வேறுபாடு கொண்டு இருந்தோம். இப்ப இறந்து போச்சு. அந்த மையத்தினுடைய நலவு அப்படிங்கிறத முடிவு செய்யறத ஷரியத்து தானே, அல்லாஹ் ரசூல் தானே, அவங்கள தவிர வேற யாருக்குன்னு தெரிய போகுது. இப்ப அதன்படி நடந்துட்டு போவோம். அதை விட்டு நம்மலாம் அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அது மாதிரி பண்ணலாம், இது மாதிரி பண்ணலாம். ஆக மையத்துக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய ரீதியில நலவுக்கு பாதகமான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு நம்ம துணியக்கூடாது. அதனால அது விஷயத்துல ஜனாசான்னு வந்துருச்சுன்னா ஷரியத்துல என்ன இருக்கு, அதன் கீழே வந்துடணும். அங்க போய் கருத்து வேறுபாடு கொண்டுகிட்டு அங்கேயும் உட்கார்ந்துக்கிட்டு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. அது தவறு. மையத்தினுடைய நலவு விஷயத்தை தான் எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம கவனிக்க வேண்டும். அதனால ஒரு 40 பேர் கலந்துக்கிற விஷயத்துல தெளிவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ குறைந்தபட்சம் நம்முடைய வளமை பெரும்பாலும் வக்து டயத்துக்கு வந்துடுறாங்க, ஜமாத்தா தொழுகிற மாதிரி. சில சமயங்கள் அந்த மாதிரி ஏற்படுது பாருங்க, எல்லா இடங்களையும் அது ஏற்படுது, தவிர்த்துக்கிறோம். அதே போல ருக்கு சுஜூது இல்லாததுக்கு வேறொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ருக்கு சுஜூதெல்லாம் இருந்தா அது நேரடியாக அதை ஜனாசாவுக்கு செய்யற மாதிரி ஆகிப்படும். அந்த தொழுகையே அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்படும். அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம், அது பாவ மன்னிப்புங்கிற அடிப்படையில தான் ஜனாசா சம்பந்தப்படுது. ருக்கு சுஜூது இருக்கும் பட்சத்துல ஏதோ ஜனாசாவுக்கு ருக்கு செய்யற மாதிரி, செஞ்சா செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையுது அப்படிங்கிறதுனால அந்த தொழுகையில ருக்கு சுஜூது இல்லாம போச்சு. அடுத்து இன்னொரு விஷயம், இராக் காலங்களில் தொழக்கூடிய தொழுகையில பூரா கிராத்த சத்தமிட்டு வரும், மகரிப் இஷா சுபுஹ். இப்ப ஜனாசா தொழுகை இரவுல நடந்தா கூட சத்தமிட்டு எதுவும் ஓதுறது இல்லை. பகலில் எப்படி தொழுவிக்கிறோமோ அதே மாதிரி தான் இரவுலையும் தொழுவிக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இதே காரணம் தான். ஏன்னா இதை பாவ மன்னிப்பாகத்தான் பார்க்கப்படுகிறதே தவிர மற்ற தொழுகையை போல பார்க்கப்படலை. அதனால அதனுடைய கிராத்த சத்தமா ஓதுறது கொள்றது அந்த விஷயத்துல இல்லை. மேற்கொண்டு அல்லாஹ் 9வது அத்தியாயம் 55வது வசனத்துல சொல்றான், உதுஉ ரப்பக்கும் தல்லர்ரஹம் வ குஃபியா, பணிவாகவும் மெதுவாகவும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள் என்பதாகவும் அல்லாஹ்விடத்தில் ஆயத்தில் சொல்லி காட்டியிருக்கிறார். ஆகையினால கிராத்து சத்தமா ஓதுதல் என்பது இரவிலே ஜனாசா தொழுகை நடைபெற்றாலும் கூட இருக்காது. அடுத்து குளிப்பாட்டக்கூடியவர் மையத்தை குளிப்பாட்டுறாரு பார்த்தீங்களா, அவர் குளிப்பாட்டி முடிச்சதுக்கு பிறகு அவர் குளிக்கணுமா அப்படின்னு சொன்னா, குளிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது, ஒளி செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. மையத்தை குளிப்பாட்டினார், ஆனால் குளித்தால் நல்லது, விரும்பத்தக்கது. மிஷ்காத் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அது விரும்பத்தக்க செயலாக பார்க்கப்படுகிறதை தவிர கட்டாயம் என்கிற கோணத்திலே பார்க்கப்படாது. ஆனால் மையத்தை எதுக்கு குளிப்பாட்டா, குளிக்கிறது நல்லது என்பதாக கட்டாயம் கிடையாது, குளிக்கிறது நல்லது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, குளிப்பாட்டக்கூடிய சமயத்துல தண்ணீர் அவரின் மீது தெரித்திருக்கலாம், அந்த தண்ணீரில் ஏதாவது மையத்தினுடைய நஜீஸ் ஏதாவது பட்டிருக்கலாம். இந்த ஒரு காரணத்தினால அனுமானம் இருக்கிற காரணத்தினால அவர் குளித்துக் கொள்வது நல்லது. ஆனால் கட்டாயம் கிடையாது, ஒளி செய்யணும் அப்படிங்கிறது தான் கட்டாயம் கிடையாது. அதே போல உயிரோட இருக்கிற காலங்கள்லாம் கிபிலாவின் பக்கம் கான் நீட்டக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனால் மையத்தை கிபிலாவை நோக்கி கான் நீட்டும்படியாகத்தான் வைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, அது சுன்னத்தான விஷயமாக இருக்கிறது. மையத்தை கிபிலாவை நோக்கி கான் நீட்டிய மன்னமாக முகப்பார்த்த ரீதியில தான் வைக்கணும். அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து பரா இப்னு மஅரூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி விசாரிக்கிறாங்க. எங்கே அவங்க இறந்து போயிட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேற்கொண்டு சொல்றாங்க அவங்கள பற்றி, அவர்கள் மரண தருவாயில வசியத் பண்ணிட்டு போனாங்க. முதலாவது விஷயம், என்னுடைய சொத்துல 3ல் ஒரு பங்கை நபிக்கு கொடுத்துருங்க, அதாவது உங்களுக்கு கொடுத்துருங்க. ரெண்டாவது, கிப்லாவை நோக்கும்படியாக என்னை கிடத்தாட்டு, கிப்லாவை பார்க்குற மாதிரி கிப்லாவை முன்னோக்கிய ரீதியில என்னை படுக்க வைங்க என்பதாக மரண தருவாயில் அவங்க சொன்னாங்க. 2 விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்துக்கு உட்பட்ட விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார்.
மார்க்கத்தை அடைந்தார், இயற்கை அடைந்தார் என்பதாக சொல்லி, அதாவது மார்க்கத்துக்கு உட்பட்ட விஷயம்தான் அது என்பதாக ஆமோதித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஹாக்கிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். மரண தருவாயில் இருக்கும் பொழுது என்பதாகத்தான் வந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மரணிச்சவருக்கு தான் நம்ம அப்படி பண்றோம். சட்டம் மரண தருவாயில் இருக்கிறவருக்கு தான். அதையே பின்தொற்றி அந்த அடிப்படையிலேயே பார்த்து மரணித்தவருக்கு அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் கிப்லா நோக்கி வைக்கப்படுகிறது. அது ஆகமாக்கப்பட்டது, சுன்னத்தாக்கப்பட்டது. இதுல 2 முறை இருக்குது. கிப்லாவை முன்னோக்கி அப்படின்னு மையத்தை கிடத்தாற்றுறதுல 2 விதம் இருக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, வலது புறமாக ஒற்கணித்த நிலையில முகம் உட்பட முழு உடலையும் கிப்லாவை முன்னோக்கியவாறு அமர்த்துவது. தெரியுதா? வலது புறமாக ஒற்கணித்த நிலையில. இதுவும் சிறப்பான விஷயம். இப்படியும் வைக்கலாம். இல்லைன்னா கிப்லாவை முன்னோக்கிய ரீதியில அவருடைய முகமும் கிப்லாவை நோக்கி பார்த்த நிலையில அந்த மாதிரி ஒரு அடிப்படையிலையும் நம்ம வைக்கலாம். அப்படி வைக்கும் பொழுது சற்று தலையை உயர்த்திய வண்ணமாக ஒரு தலையணையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளை கொண்டோ தலையை உயர்த்தியதாக வைத்தால் கிப்லாவை முன்னோக்கியதுக்கு அது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையிலையும் ஜனாசாவை எடுத்தாட்டெல்லாம் ஆகமாக்கப்பட்டிருக்கு. இதே போல இறந்து போன கணவனை மனைவி குளிப்பாட்டலாம், தவறல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரண தருவாயில சொன்னாங்க, என்னை என்னுடைய மனைவி தான் குளிப்பாட்டணும். ஏன் அப்படி சொல்றீங்க? என் மனைவி என்னுடைய இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். அவர்கள் எதை செய்தாலும் அதை நான் விரும்புவேன். ஆகவே அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா என்னுடைய மனைவி தான் என்னை குளிப்பாட்டணும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரண தருவாயில சொன்னாங்க. ஆகையினால மனைவி இறந்து போன தன்னுடைய கணவனை குளிப்பாட்டலாம். ஆனால் கணவன் இறந்து போன தன்னுடைய மனைவியை குளிப்பாட்டக்கூடாது. ஏன்? தொடக்கூடக்கூடாது. முகம் பார்க்கலாம் அல்லது ஆடைக்கு மேலாக தொடலாம். ஆடையின்றி தொடுவது, குளிப்பாட்டுவது கணவனுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போல மனைவி மரணம் அடைஞ்சிட்டா அப்படின்னு சொன்னா அந்த நல்லடக்கம் சம்பந்தமான, ஜனாசா சம்பந்தமான அத்தனை செலவுகளும் கணவனை சார்ந்தது. கணவன் எவ்வளவுதான் பொருளாதார நெருக்கடியில ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தாலும் பொறுப்பு அவருடையதான். அத்தனை செலவுகளையும் அவர் தான் பார்க்க வேண்டும். அது பொருளாதார ரீதியான ஒரு நெருக்கடி இருந்தால் அதை எப்படி சமாளிக்கிறது அதை அவர் சமாளிச்சுக்கிறோம். ஆனால் சட்டம் பொறுப்பு அவருடையது. அதையும் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, ஜனாசா யாருமே ஒரு சொந்தம் கொண்டாடாத ஒரு நிலையில, ஒரு அனாதையான ஒரு நிலையில இருக்குது அப்படின்னு சொன்னா அதனுடைய செலவுகளை யார் எடுத்துக்கிறது? பைத்துல் மால் இருக்குமே, ஆனால் பைத்துல் மாலிலிருந்து செலவு செய்ய வேண்டும். அதனுடைய அடிப்படையில் அதனுடைய நல்லடக்கம் முழுமையாக பரிபூர்ணமாக நடைபெற வேண்டும். இல்லை பைத்துல் மாலில் பணம் இல்லை, இங்கே உள்ளதை மட்டும் நீங்க நினைக்காதீங்க, உலகளாவிய சட்டம் இது. அந்த கோணத்தில் பாருங்க, பைத்துல் மாலில் பணம் இல்லை அல்லது இருக்குது, கருத்து வேறுபாடுகளால் தரம் மறுக்கப்படுது, அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்படுகிறதாக ஏதோ ஒரு காரணம், பைத்துல் மாலில் இருந்து கூட செலவு செய்ய முடியாத ஏதோ ஒரு காரணம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தனவந்தர்களின் மீது பொறுப்பாக இருக்கிறது. அவர்கள் முன்வந்து அதனுடைய செலவுகளை ஏற்று இறுதி வரை இறுதி அமலை நல்லபடியாக முடிக்க வேண்டும். இப்போ ஜனாசா தொழுகையில ஜனாசா தொழுகையினுடைய ஒரு சிந்தனைக்கு வாங்க. அதுல பரல்களாக பார்க்கப்படக்கூடியது 2 இருக்கு. ஒன்று 4 தக்பீர்கள் சொல்வது, இரண்டாவது நிலை நிற்கிறது. இப்போ நியத்தை எப்படி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, உசல்லில் இல்லாஹி தஆலா தாஹியல் லில் மையத்தி, இமாம் நியத் செய்கிறது. இந்த மையத்துக்கு துஆ செய்றவனாக அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன், இது இமாம் நியத் செய்வாங்க. பின்னால நின்று நியத் செய்றவங்க உசல்லில் இல்லாஹி தஆலா தாஹியல் லில் மையத்தி இக்ததைது பிஹால் இமாம், இந்த இமாமை பின்பற்றியவனாக, இந்த மையத்திற்கு துஆ செய்தவனாக அல்லாஹ்வுக்காக இந்த தொழுகையை தொழுகிறேன், ஜனாசாவுடைய தொழுகையை தொழுகிறேன் என்பதாக பின்பற்றி தொழக்கூடியவர்கள் நியத் செய்து கொள்ள வேண்டும். அப்புறம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 4வது தக்பீர் முடிஞ்சதுக்கு பிறகு எதுவும் ஓத வேண்டியதில்லை, சலாம் கொடுத்துடணும் அப்படின்னு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். அது மரணமாக இருந்தால், நினைவு இருந்தால் 4வது தக்பீரிலே அதை ஓதிக்கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. அதை உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். அதே போல ஒருத்தர் ஜனாசா தொழுகையில எதுவுமே ஓதலை, முதல் தக்பீர்லையும் ஒன்று ஓதலை, 2வது தக்பீர்லையும் ஒன்று முதல், எல்லாம் காரணம் தெரியாது, அவருக்கு என்ன ஓதுறதுன்னே தெரியாது. எல்லாரும் தக்பீர் கட்டாங்க, நியத் பண்ணி அவரும் தக்பீர் கட்டினாரு, எல்லாரும் சலாம் கொடுத்தாங்க, அவரும் சலாம் கொடுத்தாரு. எதுவுமே ஓதலை என்று இருந்தாலும் கூட அந்த தொழுகை போடும்.
ஏனென்றால் இந்த 4 தக்பீர்களில் ஓதக்கூடிய விஷயங்களெல்லாம் சுன்னத்துக்கள் தானே தவிர பருள்கள் அல்ல. ஆகையினால் ஆரம்பத்தில் நீயத்துடன் கூடிய தக்பீரும் இறுதியில் சலாமும் இருந்தால் போதும் அது தொழுகை, அதனுடைய சவாப் அவருக்கு கிடைச்சிடும். அதுக்காக அதை மனப்பாடம் பண்ணாமையே வாழ்க்கையை கழிச்சிடாதீங்க. அதில் என்னென்ன ஓதணுமோ அதை முடிந்த அளவுக்கு அதை மனநம் விடுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அடுத்து இமாமத்து செய்கிறதுல ஷரியத்துக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமையை பாருங்கள். மையத்தோட சம்பந்தப்பட்ட உறவினர்கள் இருக்கிறாங்க, நெருங்கிய உறவினர்கள் இருக்கிறாங்க, தொழுவிக்கிற அளவுக்கு மார்க்க விஷயங்கள் விவரமானவர்களாக இருக்கிறாங்களா, அவர்களுக்கு தான் முன்னுரிமை இமாமத்து செய்யறதுனால. சில சமயங்கள் நம்ம கேட்டுருவோம், யாராவது தொழுவிக்கிறதா தான் வாங்க உறவினர்கள், அவங்களுக்கு பேர் வலி. அவர்களுடைய உத்தரவு இல்லாமல் தொழுகை நடந்து முடிஞ்சிட்டா கூட அவர் ஜனாசா தொழுகை தொழுது கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அடக்கமே பண்ணிட்டா கூட அவர் ஜனாசா தொழுகிறதுக்கு இஸ்லாம் சுதந்திரம் கொடுக்குது, அனுமதி கொடுக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப பாத்தியதை உடையவர். ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்களை விட இமாம் தான் இந்த விவரம் தெரிஞ்சவராக இருக்கிறாரு, மார்க்கம் தெரிஞ்சவராக இருக்கிறாரு என்று சொன்னால் இமாம் தொழுகைக்கலாம். இப்படி இஸ்லாம் கொடுக்கக்கூடிய ஷரியத் கொடுக்கக்கூடிய இமாமத்தினுடைய ஜனாசா தொழுகையினுடைய இமாமத்தினுடைய விஷயத்தில் உள்ள முன்னுரிமை. அதே போல தன்னுடைய பெற்றோரை கொன்றுவிட்ட நபர், அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு மையத்தாக கிடக்குதுன்னு அதுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது. நான் சட்டங்களை மட்டும்தான் சொல்றேன், விரிவாக எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாது. தன்னுடைய பெற்றோர்களை கொன்று விட்டவன், கொலை செய்து விட்டவன், அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது, தண்டனை உறுதி செய்யப்பட்டு விட்டது, மையத்தாக கிடக்கிறான், அவனுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது. அதே போல உயிருடன் பிறந்து இறந்த குழந்தை, பிறந்து வரும்போது உயிருடன் தான் வந்துச்சு, அப்புறம் உடனே இறந்து போச்சு. இப்படிப்பட்ட குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும், குளிப்பாட்ட வேண்டும், கஃனிட வேண்டும், அடக்கம் செய்ய வேண்டும். ஆனால் இறந்தே பிறந்த குழந்தை, பிறந்து வரும்பொழுதே இறந்துதான் பிறந்தது, இப்படிப்பட்ட குழந்தைக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் அதற்கு கஃனிட வேண்டும், குளிப்பாட்ட வேண்டும், அடக்கம் செய்ய வேண்டும். ஆனால் தொழுகை என்பது, ஜனாசா தொழுகை என்பது இறந்து பிறந்த குழந்தைக்கு கிடையாது. சில சமயங்களில் ஜனாசா தொழுகை வைக்கும் பொழுது ஒரு செருப்பு அணிந்த நிலையில சில பேர் தொழுவாங்க. அதில் என்ன அப்படின்னா, செருப்பை காலில் அணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய செருப்பு சுத்தமாக இருக்கணும், நம்ம நிற்கிற இடமும் சுத்தமாக இருக்கணும். செருப்பை கலட்டிய நிலையில செருப்பின் மீதே இருந்து கொண்டாலும் சரி, தப்பில்லை. அப்போ செருப்பு சுத்தமாக இருந்தால், செருப்பை அணிஞ்சுக்கிட்டா ரெண்டுமே சுத்தமாக இருக்கணும். இல்லை செருப்பை ரிமூவ் பண்ணிட்டோம், அதுக்கு மேலே நிற்கிறோம் அப்படின்னா நம்ம நிற்கக்கூடிய செருப்பு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும். அதை ஒரு தரைப்பகுதியாக கருதப்படுகிறது, கலட்டிய நிலையில் தரைப்பகுதியாக பார்க்கப்படுகிறது. அந்த செருப்பு சுத்தமாக இருந்தால் போதும். அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும், ஏன்னா அதனுடைய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அதிகமாக ஏற்படுகிறது. அடுத்து அடக்கம் செஞ்சுட்டு, அதாவது மையத்தை கபரில் வச்சுட்டு இந்த மண்ணு தள்ளி விடுறாங்க பார்த்தீங்களா, அதில் 3 பிடி எடுத்து போடுறது. முதலாவது பிடி எடுத்து போடும்பொழுது மின்ஹா கலப்பனாகும், அல்லாவுடைய ஆயத்து, மின்ஹா கலப்பனாகும், உங்களை இந்த மண்ணால தான் நாம் படைத்தோம். 2வது பிடி எடுத்து போடும்போது வஃபீஹா நுஈதுக்கும், இந்த மண்ணாலேயே உண்மை நாம் மீட்டுவோம். மண்ணிலிருந்து தான் எல்லாம் ஆரம்பத்தில் ஆதி படைக்கப்பட்டது, மறுபடியும் அந்த மண்ணில் தான் போய் சேர்றோம். 3வது இப்படி போடும்பொழுது நம்ம சொல்லக்கூடிய ஆயத்து வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா, திரும்ப இந்த மண்ணிலிருந்தே நாம் வெளியாக்குவோம் அப்படின்னு நல்ல ஆயத்தில் சொல்றானே, அந்த ஆயத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். முதலாவது இப்படியில் மின்ஹா கலப்பனாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா என்பதாக ஒவ்வொரு பிடி அழை கொடுக்கிற பொழுதும் இந்த ஆயத்தை ஓதி சேர்த்துக் கொள்ள வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு நம்முடைய வாழ்க்கையை பிழிந்து காட்டக்கூடிய, வாழ்க்கைக்கு முந்தைய, வாழ்க்கைக்கு பிந்தைய, வாழ்க்கை சம்பந்தமான எல்லா நிலைகளையும் உள்ளடக்கிய 3 வார்த்தைகள். இதை ஓதி, இந்த ஆயத்தை ஓதி இந்த 3 படி எடுத்துக்கொள்ளணும். அடுத்தாப்புல அனுதாபம் தெரிவிப்பது 3 நாட்களை தாண்டக்கூடாது. 3 நாட்களுக்குள்ளாக சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் போய் ஆறுதல் சொல்லலாம், பொறுமையின்றி சிறப்புகளை எடுத்து சொல்லலாம். 3 நாட்களை கடந்து விடுகிற பொழுது அனுதாபத்தை தொடரக்கூடாது. ஆனால் நம்ம வெளியூர்ல இருந்து அப்பதான் வந்திருக்கிறோம், இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப நம்ம என்ன செய்யலாம், அவங்களை போய் சந்திச்சு சொல்லலாம். அதே போல சில சமயங்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலுடைய நிறைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு கேட்டா, ஷரியத்து ஒன்று சொல்ல நம்ம ஒன்று செஞ்சுட்டு இருப்போம். அதை உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா பெரிய ஒரு பட்டியலே போட்டுடலாம். அது மாதிரி ஒஃபாத்தானவங்க வீட்டுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு கொடுத்து அனுப்புங்க. அவங்க ரொம்ப துக்கத்திலையும் கவலையிலையும் இருப்பாங்க. சமையல் செய்யறதுக்கு நம்மளுக்கு அந்த நேரத்தில் யோசனை இருக்கும்,
என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீத் ஆகிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அவங்களுடைய வீட்டுக்கு உணவு கொடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. திருமதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டார். இப்படித்தான் ஹதீஸை நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், மையத்துக்கு நன்மையை சேர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் தர்மமாக, அதுக்கு ஹதீஸ் இருக்குது, அவங்களுக்கு நன்மையை சேர்ப்பித்து வைக்கிறது, அவர்களுடைய பேரில் தர்மம் செய்கிறது, ஓதுறது எல்லாம் இருக்குது. ஆனால் இப்படி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வட்டியிலே போய் வீழ்வது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதற்காக வேண்டி மையத்து கடனாளியாக இருக்குது, மையத்தே கடனாளியாக இருக்குது. அந்த கடன் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவருடைய அனுமதி இல்லாம அந்த மையத்தினுடைய பேரில் தர்மம் செய்யறது அது கூடாத ஒரு விஷயமாக இருக்கு. கடன் அடைக்கிறது தான் மெயினான விஷயம். மையத்து யாருக்கெல்லாம் கடன் பட்டிருக்குதோ அதைத்தான் அடைக்கணும், அதுதான் மெயினான விஷயம். அதை அடைக்காம, அதை பொருட்படுத்தாம மையத்தினுடைய பேரில் தர்மம் என்கிற பேரில் செலவு செய்யறது அது கூடாத ஒரு விஷயமா இருக்கு. கடனுடைய விஷயத்திலேயே எப்படி இருக்குதுன்னா, சில பேர் வட்டிக்கு வாங்கி, அது எக்காரணத்தை கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அப்படி செலவு செய்யும் பொழுது சில பேர் இந்த காரணத்துக்காக அப்படி செய்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், மக்கள் எல்லாம் நிந்திப்பார்கள் என்பதற்காக, சாப்பாடு பொருளைன்னா வர்றவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இதன் காரணத்தினால கடன் வாங்குறது, வட்டிக்கு வாங்குறது, படோபகாரமாக செய்கிறது, அல்லது பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு புகழ்ச்சிக்காக, தற்பெருமைக்காக, அந்த மாதிரி மையத்தை காரணமாக வச்சு தற்பெருமைக்காக, புகழ்ச்சிக்காக, படோபகாரமாக செலவு செய்து அப்படி பண்ணுறது, அதுலேயும் இஹ்லாஸ் போயிடுது. அல்லது மையத்தே கடன் பெற்றிருக்கக்கூடிய சமயத்தில் இவர் கடன் வாங்கி அதை செய்கிறாரு, வட்டிக்கு வாங்கி செய்கிறாரு, இதுவும் தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்கிறது. சுன்னத்தை என்ற அடிப்படையிலே, ஹதீஸினுடைய கோணத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த ஒரு உயிரை இழந்து விட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க ரொம்ப பரிதவிச்சு போயிருப்பாங்க, கவலையோடு இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு மதியானம் என்ன செய்யலாம், நைட்டுக்கு என்ன டிஃபன் பண்ணலாம், இந்த யோசனையெல்லாம் வர அந்த நேரத்தில் அவர்களுக்கு உணவு கொடுத்து நம்ம உதவ வேண்டும் என்பதாகத்தான் மிஸ்ரா சொல்லியிருக்கிறார். அதே போல கபரின் மீது உட்கார்றது, கபரை மிதிக்கிறது, அதன் மீது தூங்குறது, மலம் கழித்து அல்லது அசுத்தங்கள் ஏதாவது பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்குது. அந்த கபரின் மீது இருக்கக்கூடிய பசுமையான செடி கொடிகளை கூட பிடுங்கக்கூடாது. மற்றபடி சுத்தம் பண்ணுற அங்கே இங்கே அது வேறு விஷயம். கபருக்கு மேலே இருக்கக்கூடிய பசுமையான விஷயங்களை நம்ம பிடுங்கக்கூடாது என்பதாக சொல்லப்படுறது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சமயங்களில் ஜனாசாவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொழுகையில் கலந்து கொள்வதை பற்றிய சிறப்புகளெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. விரைவாக எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் விரைவாக அப்படின்னு சொன்னால், நல்ல மையத்தாக இருந்தால் நல்லதின் பக்கம் விரைவுபடுத்துங்க, தீய மையத்தாக இருந்தால் உங்களை விட்டு தூரப்படுத்துங்க, தூரப்படுத்துறத துரிதப்படுத்துங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூதாவூத் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டாரு. அப்பதான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, விரைவுபடுத்துங்கன்னு சொல்றீங்களே, எந்த அளவுக்கு அது விரைவு இருக்கணும், எந்த அளவுக்கு அந்த வேகம் இருக்கணும் அப்படின்னா, ஓடுவதை விட சற்று குறைவாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விரைவினுடைய அளவை சேர்த்து சொன்னாங்க. விரைவினுடைய அளவை சேர்த்து சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஜனாசாவாக துரிதமாக அடக்கம் செய்யப்படணும் அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, பார்க்கிற சூழ்நிலையில ஒரு பிரதான தலைவர்களாக இருந்தால் ஒரு நாள், 2 நாள், 3 நாள் அவங்க பண்ணா 1000 ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஷரியத்தினுடைய சட்டம் எப்படி இருக்குது, ஆனால் சில ஃபார்மாலிட்டிஸ்களை கொண்டு காலதாமதங்கள் ஆகப்படுது. அது மையத்துக்கு அதாபாக இருக்கிறது. ஒருத்தர் கேட்டார், நம்ம முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய ஒப்பத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் இறந்து 2-3 நாளாக அடக்கம் பண்ணாமல் இருக்கிறாங்க, சீக்கிரமாக மையத்தை அடக்கம் பண்ணணும்னு ஷரியத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு கேட்டாங்க. நான் சொன்னேன், நம்ம சொல்றதை நம்ம குடும்பமே கேட்க மாட்டேங்குது, கவர்மெண்ட்டாக கேட்க போகுது. நம்ம போய் பிரதமர்த்தையும் உள்துறை அமைச்சரையும் கொஞ்சம் சீக்கிரமாக அடக்கம் பண்ணுங்கப்பா, அதே எங்கள் சரிய சட்டம், முஸ்லீமு அப்படின்னு சொன்னால், அப்படியா இது தெரியாமல் போச்சு, உடனே அடக்கம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறப்ப நம்ம குடும்பத்தில் உள்ள ஆளுகளே கேட்க மாட்டேங்கிறாங்க. ட்ரெயினில் இப்போ தான் ஏறிக்கிட்டு இருக்கிறாருன்றாங்க, இப்போ தான் ரயில்வே ஸ்டேஷன் வந்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்க கேட்பாங்க? அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜனாசாவுக்கு பின்னால் போகும்பொழுது நடந்து போங்க, வாகனிக்காதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஜனாசாவுக்கு பின்னால் போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ சில பேர் வாகனத்தில் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் கடிந்து கொண்டாங்க. வானவர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்க, நீங்கள் மட்டும் ஒரு மிருகங்களுடைய முதுகின் மீது வந்து கொண்டிருக்கிறீர்களா, உங்களுக்கு வெட்கமா இல்லையா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அதனால் ஜனாசாவை பின்பற்றி போகும்பொழுது வாகனத்தில் போகக்கூடாது, நடந்து தான் போகணும். இல்லை இதை போய் சேர்ந்துருச்சு, நம்ம கபிரிஸ்தானுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வாகனத்தில் போகிறதுல தப்பு இல்லை. அதே போல் முடிச்சுட்டு வரும்பொழுதும் வாகனத்தில் வர்றதுல தப்பு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செஞ்சுட்டு வரும்பொழுது குதிரையில் வருவாங்க, வாகனிச்சு வருவாங்க, அதுலேயும் தவறு இல்லை. அதே போல் ஜனாசாவை கண்டா எந்திரிச்சு நின்றணும்.
ஜனாசா கூடவே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கலைன்னா கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் போற வரைக்கும் நிற்கணும், உட்காரக்கூடாது. விசுவாசம் சொல்லிக்கலாம். சரி, கூட போறவங்க ஜனாசாவை கீழே வைக்கிற வரைக்கும் நம்ம உட்காரக்கூடாது. இது ஜனாசாவுக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதையாக இருக்கிறது. பெண் மையத்தாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு மேலே அந்த குழிக்கு மேலே ஒரு திரையும் மறைவு போட்டுக்கொள்ளணும். பெண் ஜனாசாவாக இருக்கக்கூடிய சமயத்தில் புகழ் வார்த்தைகள் நிறைய சொல்லலாம், தப்பே கிடையாது. இறந்து போனவங்க அவர்களுடைய அருமை பெருமைகளை எல்லாம் சொல்லணும், அதெல்லாம் கவனத்தில் கொள்ளப்படும். அல்ல அதெல்லாம் சாட்சிகளாக ஏற்றுக்கொள்கிறாங்க. நிறைய சம்பந்தமான ஹதீஸ்கள்லாம் வந்திருக்கு. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே மாதிரி ஜனாசா கொண்டு போகும்போது அந்த ஜனாசாவை பற்றி நல்ல அபிப்பிராயம் சொன்ன உடனே வஜபத் அப்படின்ட்டாங்க. இன்னொரு ஜனாசா வந்துச்சு, அந்த ஜனாசாவை பற்றி தவறான அபிப்பிராயம் சொல்லப்படுச்சு, அப்பவும் வஜபத்துட்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கேட்குறாங்க, என்ன வஜபத்து செஞ்சீங்களே அப்படின்னு. சில பேர் நல்ல அபிப்பிராயம் சொன்னாங்க, அவருக்கு சொர்க்கம் வாஜிபாயிடுச்சு. சில பேர் தவறான அபிப்பிராயம் சொன்னாங்க, அவங்களுக்கு நரகம் வாஜிபாயிடுச்சு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்தும் ஷுஹதாஉல்லாஹி பில் அர்த், நீங்கள் தான் இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்களாக இருக்கிறீர்கள் ஒரு ஜனாசாவுக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் யாரெல்லாம் இந்த ஜனாசாவை பற்றி நல்ல அபிப்பிராயங்கள் சொல்லப்படுகிறதோ அவைகளையெல்லாம் அல்லாஹ் தன் பார்வையில் சாட்சிகளாக ஏற்றுக்கொள்கிறார். இதே ஒரு சந்தர்ப்பம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு ஜனாசா போச்சு, அப்போ நல்ல விதமாக பேசப்பட்டுச்சு. அப்பயும் இதே மாதிரி நம்ம உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க வஜபத் அப்படின்னா. மறுபடியும் ஒரு ஜனாசா வந்துச்சு, நல்ல விதமாக பேசப்பட்டுச்சு, வஜபத்துட்டாங்க. மூணாவதா ஒரு ஜனாசா வந்துச்சு, தவறான அபிப்பிராயங்கள் சொல்லப்பட்டுச்சு, அப்பையும் வஜபத்துட்டாங்க. என்ன அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஐயமா முஸ்லிமின் ஷஹீதலஹு அர்பஅத்துன் பிகைரின் அதகலஹு ஜன்னா, எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அந்த முஸ்லீம் அவர் இறந்து போய்விட்டாரு, அவருக்கு 4 பேர் சாட்சி சொல்றாங்க, நல்ல விஷயங்களை கொண்டு சாட்சி சொல்றாங்க, அல்லாஹ்வுல அவரை சொர்க்கத்தில் நுழைய வைத்து விடுவார். 4 பேர் அவருக்கு நற்சான்றிதழ் கொடுத்தாலே அவர் சுவடச்சீட்டு கிடைச்சி கொடுத்தார். ஒருத்தங்க கேட்டாங்க, இப்போ 3 பேர் சொன்னா, முறையத்தில் சொன்னாங்க 3 பேர் சொன்னாங்க. அப்போ 2 பேர் சொன்னா, முறையத்தில் சொன்னாங்க 2 பேர் சொன்னாங்க. அப்புறம் ஒரு ஆள் சொன்னா அப்படின்னு நாங்கள் கேட்கவும் இல்லை, அதுக்கு அவங்க எதுவும் சொல்லவும் இல்லை என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைகள் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்யறது, ஒரு இறந்து போனவர்களை பற்றி தவறான அபிப்பிராயங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வேலை இல்லை. இப்போ இந்த இறந்து போன இந்த ஏபிஜே அப்துல் கலாமை பொறுத்தளவில் கூட அறியாமையின் காரணத்தினால் நிறைய அவர் உம்ரா பண்ணாரா, ஹஜ் பண்ணாரா, அது தூண்டாரா, இது நமக்கு தேவையா? இதை பற்றி அல்லாஹ் மறுமையில் நம்மளை கேட்க போகிறான். லா யஸ்அலு அம்மா யஃஅலு, மற்றவர்களுடைய விஷயங்களை பற்றி நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீங்கன்னு நல்லா தெளிவாக சொல்லிட்டான். அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணார்னா மறுமையில் நம்மளை கேட்பான். நம்ம என்ன பண்ணா ஏது பண்ணா அல்லாஹ் கேட்பான். இதே எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும்? ஹுக்குக்குள்ளா இருக்கு, ஹுக்குக்குள் இபாத் இருக்குது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அடியார்களுக்கு, அடியார்களை பொறுத்தளவில் நல்ல பேர் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. 4 பேருக்கு சூனச்சிட்டு கிடைக்குது உமர் ரலியல்லாஹு அவருடைய விஷயத்துல. அந்த ஹதீஸ் அணிவு பார்க்கும்பொழுது 4 பேரா, 4000 பேர், எத்தனாயிரம் பேர், மாட்டு மருத்துவர்கள் இருக்குங்க. நம்ம ஆளுகளே எவ்வளோ பேர் சொல்றாங்க. என்ன ஒழுக்கம், என்ன நேர்மை, என்ன நற்சிந்தனை, எவ்வளவு நல்ல எண்ணம், கல்லங்கப்படம் இல்லாத உள்ளம், கல்லங்கப்படம் இல்லாத உள்ளத்திலே அல்லாஹ் இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படியாக இருக்கும் பொழுது நம்ம தவறான விமர்சனங்களை விட்டுறணும். நல்ல அபிப்பிராயங்கள், நல்ல விஷயங்கள் கொடுத்து அதை தான் நம்ம பேசணும். அந்த அடிப்படையில் அவர்களை நினைவு கூர்ந்து பிரார்த்தனை தொழுகை என்று சொல்லக்கூடிய இந்த ராயிப் ஜனாசா ஜும்மா தொழுகை முடிஞ்ச உடனே நடைபெறுகிறது. போர்டில் எழுதி போட்டுருக்கிறோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜும்மா தொழுகை சலாம் கொடுத்த உடனே சப்பு கிளஞ்சிட வேண்டாம், எல்லாரும் அவங்க சப்பில் அப்படியே நின்றுங்க. ராயிப் ஜனாசா மறைந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி ராயிப் ஜனாசா தொழுகை நடைபெறும். அனைவரும் அதில் கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கலிமாவோடு வஃபாத்தாகக்கூடிய ஒரு வாக்கியத்தை கொடுத்து இம்மை மறுமையினுடைய ஈடற்றத்தையும் நம் அனைவருக்கும் வல்லரஹ்மான் தந்தல் புரிவானாக. வா கர்தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தின்